கையை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டாருல்ல. ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா. என்னடா பண்ணுவேன்? ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல, கோடு போட்டு வாழ்றவங்க. இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற, அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற, அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? என்ன அறிவில்ல அங்கிள்ங்கிற முதல்வர தமாஷுக்கு சொன்ன அறிவில்ல மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம் பாக்குறியா? இதுதான் அரசியல் நாகரிகமா? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உண்மையாவே உங்களுக்கு ஃபுட் ஸ்டோர் ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல? காடி இவங்க எங்கிட்டு அங்கிள் சொல்லும்போது எனக்கு எப்படி கோவம் தெரியுமா? எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் நான். நீங்களாம் எப்படி இருந்தீங்க அமைதியா? தலைவரே, நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அங்கிள்னா என்ன தமிழ்ல மாமா தானே அர்த்தம்? யாரடா சொல்ற மாமா? செருப்பு பிஞ்சிடும். பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில ஆயிரம் கிடக்கு, அதுக்கு எடுக்க பாக்குற. நான் சோத்து உப்பு போட்டு சாப்பிடுறேன். உண்மையான திமுக காரன். இவனுங்க எல்லாம் பத்தி உனக்கு தெரியாது. சிறுமூலையில சிக்னல் வந்துருச்சுன்னா இவனுங்க பண்ற டார்ச்சர் எல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது. என் தலையில பார்த்து அங்கிள்னு சொல்றியா? பாடுஸ் வரம்பு, பாடுஸ் வரம்பு. ஐயா அண்ணன் இப்ப என்ன சொல்ல வராருன்னா பாடுஸ் வரம்பு. கரெக்டா புடிச்சிட்டீங்க. இது இங்க சும்மா அர்த்த போட்ட கோழி துடிக்கிற மாதிரி. அனில் அனில் இது இங்க சும்மா அர்த்த போட்ட கோழி துடிக்கிற மாதிரி. அனில் அனில் தயவு செய்து காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். அனில் அனில் நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. செய்யுங்கடா, செய்யுங்க. சரி, துண்டு துண்டா அர்த்த போட்ட அணில் துடிக்கிற மாதிரி அந்த துடிக்கிறான்னா சாப்டர் எல்லாம் க்ளோஸ். எம்ஜிஆர் வழி எம்ஜிஆர் வழி எம்ஜிஆர் வழி. மயிறு வழி என்ன வழி? மயிறு மயிறு. இங்க பாருங்க, இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது. எவ்வளவு வேலை இருந்தாலும் மூட்டை கட்டிட்டு வாங்க, ஊர் போய் தரும். எம்ஜிஆர் பேர் சொல்றதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவன் தங்கமான பையன். எம்ஜிஆர் வழினா பக்கத்துல ஜெயலலிதா இருக்கணும், இருக்குதா? எம்ஜிஆர் வழினா பக்கத்துல ஜெயலலிதா இருக்கணும், இருக்குதா? சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. எம்ஜிஆர் ஏதோ பெரிய வம்புல மாட்டி கொள்றீங்க மாதிரி. ஐயோ, இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்ட்டையும். எம்ஜிஆருக்கு பக்கத்துல ஒரு பிராமண பெண்மணி ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு பிராமண பெண்மணியை திருச்சா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. తెలుగు వాళ్ళని నాకు తెలుసు, తెలుగులో మాట్లాడుతుంది. వాళ్ళమ్మ తెలుగు వారు, నాన్న తెలుగు వారు, అందరూ తెలుగు వాళ్ళు. అంటే చూసి బ్రాహ్మణ్ చెప్పేసి నాకు తెలీదు, మీరు చెప్పి నాకు ఇప్పుడు తెలుస్తుంది. కరెక్ట్, న్యాయமான பேச்சுப்பா. ஃபுல் பம்புஸ்டார் பம்புஸ்டார். నాకు అదంతా వద్దు. தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. அது யார் பெத்த புள்ளையோ அந்த புள்ள எப்படி துடியா துடிக்குது தெரியுமா? தமிழக முதல்வர் அங்கிள் சொல்லிட்டாருன்னு அந்த புள்ள எப்படி துடியா துடிச்சு தெரியுமா? அந்த புள்ள துடிச்ச அளவுக்கு திமுக யாரும் துடிக்கல. யாரு? சீமான். யாரு? சீமான். ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. மாலையிடாத மாலதியுடன் நடத்திய சொகுசு வாழ்க்கை. என்ன தேர்றாங்க? சவுக்கு சங்கர், ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருவரின் கூட்டு பாலியல் லீலைகள் அம்பலம். பெண்களை நிர்வாணப்படுத்தி சுகம் கொண்ட சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ். இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு இப்போ நகரத்தில் மூடி வச்ச தெருவோரம். சவுக்கு சங்கர், ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருவரின் கூட்டு பாலியல் லீலைகள் அம்பலம். சவுக்கு சங்கர் யாரு? கால் மேல கால் போட்டுன்னு தாடி வச்சுக்கின்னு அது யாருங்க பக்கத்துல? டிவில நிகழ்ச்சிலாம் பார்க்கும்போது கிளிக்கு சிரிக்கும். சிரித்து என்ன கிரகிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து காசை படுத்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பட்டம் இன்பத்தில் கொடுத்தாய்.
இவர் பத்தனை, இந்த அம்மா பத்தினி. சவுக்கு சங்கருக்கு கூட ஆங்கரா இருக்குது, சேனல் ஒர்க் பண்ணுது. கரெக்டா? மாலதி வீட்டுக்காரர் கேட்டாரு, சவுக்கு சங்கர் கூட போறையே குழந்தைய யார் வச்சுக்கணும்னு கேட்டாங்க. மாலதி என்ன பண்ணுச்சு, குழந்தைய நீங்க வச்சுக்கோங்க, சவுக்கு சங்கர் நான் வச்சுக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். சூப்பர். அவ்வளவுதான் மேட்டர். சவுக்கு சங்கருடைய ஃப்ரெண்ட் ராஜரத்னத்துடைய மனைவி தான் சுகுணா. இந்த சுகுணா தான் சவுக்கு சங்கருக்கு ரூம் போடுறாங்க. உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது. இப்போ சவுக்கு சங்கர் வந்து சுகுணா வச்சுக்கிறாரு. இருப்பாருங்க. தேனியில அவர் இருந்தார்ல, அவரை கைது பண்ணாங்கல்ல, யார் பேர்ல அந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தது? சுகுணான்ற பேர்ல புக் பண்ணி. நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. யார் அந்த சுகுணா? யார் சுகுணா? அவன் இன்னொரு நபருடைய மனைவி. இந்த சுகுணான்ற நம்பர் தான் இவர் எங்க போனாலும் அந்த ரூம் எல்லாம் புக் பண்றதெல்லாம் அவங்க தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல மேல. ஒரு க்ளூ கொடுக்குறேன். எக்மோர்ல இருக்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் பேர் கொண்டவர். பேர் என்ன? ராஜரத்னம் ஸ்டேடியம். அதான் முடிஞ்சு போயிடுச்சு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவர் ஸ்டேடியம் பேர் தான் இந்த விஷயம் வந்துட்டு ராஜரத்னம்க்கு தெரியாது, அதனால நம்ம இது ஓப்பனா பேசக்கூடாது. இந்த விஷயம் வந்துட்டு ராஜரத்னம்க்கு தெரியாது, அதனால நம்ம இது ஓப்பனா பேசக்கூடாது. என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு அண்ணக்கூடாது, சிரிக்கணும். உங்க குடும்பத்தை தெரிஞ்சா அது பிரச்சனை ஆயிடும். மொக்கராசு, உன் வழி எனக்கு புரியுதுப்பா. உனக்கு என்னப்பா குறை? நஞ்ச புஞ்ச 3 மில்லு 32 பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கராஸ் ஆகிட்டீங்களே. வீடு ஏதோ 5 கோடி ரூபாய்க்கு யார் பேர்ல எழுதி வச்சாருன்றாங்களே. இல்ல அவங்க மனைவி கேக்குறாங்க, அட கம்நாட்டி பெத்த பிள்ளைக்கு 2000 ரூபாய் தரமாட்டேன்ற ஆட்டக்காரிக்கு மட்டும் வீடான்னு கேக்குறாங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. பணம் கொடுத்தா சவுக்கு சங்கரன் ஆசை நாயகியாக அந்த பாப்பா இருக்குது. இவதான் யாரு? மாலதி. யாரு? பத்தினி. கொன்னுடுவேன். அவர் யாரு? பத்தனை. அவர் யாரு? பத்தனை. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கற்பு கரசன் மாதிரி பல தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் மற்ற அரசியல் தலைவர்களையும் உரிமையில பேசுவாங்க. இன்னொரு முறை பேசினானா அந்த பத்தன் நான் உதயா பத்தி பேசினா அந்த பத்தன் நேரத்து தெருப்பால் அடிப்பேன். ஓய் குத்துன வை கிட்னி ஒண்ணு கொய்யா வெளிய வந்துற பாக்குறடா. என்னங்க கஞ்சி அடிக்கிறாரு? என்னடா அநியாயமா இருக்கு? ஏய் என்ன என்ன என்னடா? சரி, நான் ஒரு क्वेश्चन கேட்க பதில் சொல்லு. அது என்ன क्वेश्चन அத போய் சொல்லிடுறேன். சுகுணா யாரு? சுகுணா வந்துட்டு தேனியில ரூம் போட்டவங்க. சுகுணாவோட வீட்டுக்காரர் பேர் என்ன? ராஜரத்னம். ராஜரத்னம் சவுக்கு சங்கருக்கு என்ன வேணும்? நண்பரு. அப்ப சுகுணா ஏன் சவுக்கு சங்கர் ரூம் போடுறாங்க? 2 பேருக்கு கனெக்ஷன். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, அடுத்த क्वेश्चन. பத்தினி சொன்னல, அந்த பத்தினி பேர் என்ன? மாலதி. விடவே மாட்டேன். மறந்துடுவான் நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம போட்டேன், அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு. மாலதிக்கு சவுக்கு சங்கர் என்ன வேணும்? டைம் முடிய போகுது, சீக்கிரம். கீப். அவருக்கு இவரு கீப், இவருக்கு அவர் கீப். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே எத்தனை மனைவி? 2 மனைவி. மாலதிக்கு ஒரு கணவர். ரைட். அப்படியே கணவர் கட் ஆயிச்சா? ஐயோ அப்பா சாமி அப்பா. பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. என்ன ஆகுது? 2 பேர் நடத்த கெட்டவங்க. இவ புருஷனை விட்டு வந்துட்டான், அந்த ஆளு பொண்டாட்டி விட்டு வந்துட்டாரு. ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசக்கூடாது. ஏங்க சரியான விலகமானதாக இருக்கீங்க. நான் இந்த பேட்டியை முடிச்சுக்கேங்க, நான் கிளம்புறேன். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. அப்ப வந்து இங்க பாருங்க, இப்ப இன்னொரு தடவை அடிங்க. இப்படி தடுத்தனா தூக்கி அடிக்கலாம். அப்ப தடையாடி தடுத்த அதே கையில தடுத்த எப்ப அடிச்சது அப்படின்னு தெரியக்கூடாது. அப்படி அடிச்சுக்கணும். அது ஒரு அளவு. அது டெல்லிக்கு போனோம் நானு, தம்பி பிரபு, எங்க மூத்தவர். பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்கே நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்கள் மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்கள் மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிற்கிறாரு. சரி சுற்றி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு ஃபோட்டோண்ணா, அண்ணா ஒரு செல்ஃபினா.
அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? கல்லு 2 லிட்டர் கொடு, 2 போத்தலை குடி போதும். ஏன்ட்டு என்ன சொன்ன? 13 பண கல்லை 2 பேரும் குடிச்சான். இதுல எதுல உண்மை? சாராயம், கல்லு 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 ரம்மு இதுகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாய் கீழே விழுகிற வர குடிச்சிட்டு தான் இருப்பான். என்னடா சொல்ற? உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா சிஎம் மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. ஆட்சியும் சுத்தமா சரியில்லை. இந்த 4.5 வருஷத்துல எதுவுமே பெருசா நடக்கல. சரி, ஓவராலா வந்து டிவிகே அப்படின்னா என்ன சொல்றீங்க? டிவிக்கே அப்படின்னா வந்து மக்களையும் நம்பி வரணும். அதுவும் இல்லாமல் வந்து நல்ல பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சரி, யாராக இருந்தாலுமே அரசியலுக்கு வந்தால் கொள்ளை அடிக்க தான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பார், அடிக்கட்டுமே. ஏன்னா வந்து ஒரே குடும்பம் இத்தனை நாள் அடிச்சது, யாரோ புது ஆளுங்க வந்து அடித்தா பரவாயில்ல, அதாவது நல்லது செய்வாங்க. அதுக்கிட்ட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க.